ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். 2 நாட்களில் அவர் 23 மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்துள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சங்கரன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்ற பிறகு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டு அது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த கூட்டம் முதலாக நேற்று முன்தினம் துவங்கியது. நேற்று முன்தினம் அதுவும் மொத்தம் காலையில் 8 மாவட்டங்கள், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து கட்சி அமைப்பு ரீதியாக 8 மாவட்ட நிர்வாகிகளையும் பிற்பகலில் 5 மாவட்ட நிர்வாகிகளையும் அவர் சந்தித்தார். இதைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று, அதாவது காலையில் 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட நிர்வாகிகளையும், பிற்பகலில் சேலம் மாநகர், புறநகர், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாநகர், புறநகர் என 5 மாவட்டங்கள் என இன்று 10 மாவட்ட நிர்வாகிகளை அவர் சந்தித்து பேசினார். மொத்தமாக நேற்று முன்தினமும் இன்றும் எடுத்துக்கொண்டால் 23 மாவட்ட நிர்வாகிகளை அவர் சந்தித்து உரையாடி இருக்கிறார். இந்த கூட்டத்தின் போது முக்கியமாக கட்சியுடைய நிலவரம் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தாம் பதவியேற்ற பிறகு மக்களுடைய மனநிலை, அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், அதை பற்றிய ஒரு கருத்து மற்றும் கட்சியை வலுப்படுத்துவது, கட்சியை ஒற்றுமையுடன் அடுத்த கட்டத்திற்காக எடுத்துச் செல்வது மற்றும் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆருடைய பிறந்த நாட்களையொட்டி பல்வேறு விழாக்களை நடத்தி பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே பல போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் கட்சி நிர்வாகிகளிடம் வலியுறுத்தினார். மேலும் கட்சியை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கட்சியில் எந்த விதமான ஒரு சிறு சலசலப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது, ஜெயலலிதாவுடைய தலைமையில் கட்சி எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலையை தொடர்வதற்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பாடுபட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.